தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல. எங்கள் அண்ணன் எனக்கு பெரிய சின்னவனுக்கு ஃபோன் போட்டேன். அது எனக்கு சுரேஷா என்னடா இதுக்குன்னா, அத்தை நீ பயப்படாத, கொஞ்சம் கீழே அந்த எரியிற இடத்துல தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுரு, ஆயா வெளியில் எட்டாந்துரு, நான் அதுக்கிட்ட இது 108க்கு ஃபோன் போட்டுறேன்னா, அதே போல் நான் ஆயா மேலே இருக்கிற பையனை கூப்பிட்டு வந்து பெட்ஷீட் வச்சு வெளியே எடுத்தாந்து படுக்க வச்சோம். அதுக்காட்டி வேன் இது வந்து 108 வந்தது, ஏஎம்ஸ் கிட்ட மிஸ் ஆகும். யாரு அவங்க ஒன்றும் சொல்லலை சார். கத்தின அவள் தான், வேற எதுவும் சொல்ல. கரண்ட் இல்லை சார், கரண்ட் இல்லை சார், கரண்ட் 3 நாளாக கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில். ஈபி பிடிங்கிட்டாங்க, கரண்ட் வந்து பில்லு கட்டலன்னு கவர்மெண்ட் பிடிங்கிட்டாங்க. கவர்மெண்ட் பிடிங்கிட்டாங்க. அது எனக்கு சரியா தெரியலங்க சார். இவங்க வந்து 2 பேர் அண்ணன் தம்பி, இது வீடு பாகம் நாங்கள் இருக்கோம். அதனால வந்து என்னன்னா எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் பணம் கட்டிட்டோம், 10,000 கொடுத்துட்டோம். ஆனாலும் வந்து கனெக்ஷன் வந்து இது பண்ணிட்டாங்க, பிடிங்கிட்டாங்க. அதனால சரி சொல்லிட்டு நாங்கள் இது 3 நாள் ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு எப்பவுமே அந்த அம்மாவுக்கு லைட் வேணும், வயசானவங்க 85 வயசு ஆகுது, லைட் வேணும். அதனால சரி 6:30 மணி ஆயிடுச்சு, மெழுகுவத்தி கொளுத்திட்டு பாத்ரூம் போகும்போது அந்த அம்மாவுக்கு புடவையில் பிடிச்ச கை ரொம்ப ஒதுரும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு அது இதுவானது தெரியல, உழுந்த உடனே அப்படியே உக்காந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு மாதிரியா இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே சரி சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பென்ஷன் தான் போன் இந்த இடத்துல காயம் இருக்குது. உடம்புலாம் கூட காயமாக தான் இருக்கு. இல்லைங்க சார், நாங்கள் வந்து பைசா கட்டாதனால அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் பணம் கட்டினா நாங்கள் ஈபி கொடுத்துருவோம் சொல்லிட்டாங்க. அதனால தான் அதுக்கும் நாங்கள் எதுவும் இது இல்லை. நானும் அம்மா வண்டி தான் இருக்கோம், 2 பேர் தான் இருக்கோம். இல்லை 3 நாங்கள் வந்து அதான் ஹவுஸ் ஓனர் 2 பேர் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இன்னொரு ஹவுஸ் ஓனர் வீட்டில் கரண்ட் இருக்குது, எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. ஆமாம்.